ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசைகளில் நாம் இப்போ பார்ப்பது ஜேஷ்டாய நமஹா, மூத்தவனுக்கு நமஸ்காரம். முந்தைய பேரிலெல்லாம் கூறப்பட்ட காரணங்களினாலே பகவான் எல்லாரோட பெரியவர். அதாவது ஜிதக்ரோதர், ஜனார்தனர், சிவபரமான நாமாக்களாச்சு, விஷ்ணுபரமான நாமாக்களாச்சு. இப்போ பகவானை நேரடியாக சுட்டி காட்டுறதா இருக்கிற விஷயங்கள்னால எல்லோருக்கும் மூத்தவர்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. அதாவது பிரம்ம லட்சணமாக சொல்லக்கூடிய நாமம். அதனால தான் யஜுர்வேதத்திலையும் பிரம்மம் எல்லாத்துக்கும் பெருசாக இருக்கக்கூடியது, முன்னாடி இருக்கக்கூடியதுங்கிறதானதை இந்த நாமா சாஸ்தாவுக்கு சொல்கிறதாக இருக்குது. இன்னொன்று, இந்த திருப்பெயர் மூன்று நட்சத்திரங்களுடைய கூட்டமான கேட்டையும் சொல்கிறதாக இருக்குது. ஜேஷ்டா நட்சத்திரம்னு பேர். இதில் 27 நட்சத்திரங்களுக்கும் உருவம் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே பார்க்கலான்னா, திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் மாணிக்கவாசக சுவாமி சன்னதிக்கு மேலே இந்த 27க்கும் உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. இந்த நட்சத்திரங்களினாலே பகவானை ஸ்துதிக்கிறதாக அது அமையிறது. அதனால் ஜேஷ்டாய நமஹா. 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் எல்லாத்துக்கும் சுவாமிதான், நவகிரகங்களுக்கும் பகவான் தான் நியந்தா, அதாவது அதை நியமிப்பவராக இருக்கிற காரணத்தினால இந்த நட்சத்திரமான நாமாவானது பகவானை குறிக்கிறது. இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தமான நாமா இந்த சகசிரநாமங்களில் இருக்குது. அது அங்கங்கே காமிக்கிறதாக இருக்குது. எல்லோருக்கும் மூத்தவனாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம், கணபதி ரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இதை நாம் எடுத்துக்கலாம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.